கொலை செய்யப்பட்ட காரியம் என்னது? வர வேண்டிய ஒரு பெரிய வேலை பக்கத்தில் வந்துட்டு வராமல் போயிடுச்சு. அந்த வேலை கொலை செய்யப்பட்டு விட்டது. உங்கள் வரக்கூடிய ஒரு 5 லட்சம் பணம் வர வேண்டி இருந்தது, பக்கத்தில் வந்துட்டு வராமல் போயிடுச்சு, கொலை செய்யப்பட்டது. உங்கள் பிள்ளைக்கு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேலை பக்கத்தில் வந்துருச்சு, யாரோ கெடுத்து அதை வரவிடாமல் தடுத்துட்டாங்க, கொலை செய்யப்பட்டு விட்டது. உங்கள் தொழிலில் யாரோ ஒருத்தர் வட்டி வேணாம் குட்டி வேணாம், உனக்கு 10 லட்சம் முழுசாக தர்றேன், நீ கொடுக்குறத கொஞ்சம் கொஞ்சமாக கொடு, நீ தொழிலை பண்ணு அப்படின்னு ஒருத்தர் சொல்ல வந்தார், சொல்லிட்டாரு. ஆனால் கடைசி நேரத்தில் அவர் இல்லைன்ட்டார், அது கொலை செய்யப்பட்டு விட்டது. இப்படி அநேக காரியங்கள் நம்முடைய தொழிலில், நம்முடைய வியாபாரத்தில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பிள்ளைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் கொலை செய்யப்பட்டு விட்டது. ஆனால் அந்த கொலை செய்யப்பட்ட காரியங்கள் அது மடிந்து மக்கா போய், தோல் போய், சதை போய், நரம்பு போய், கடைசியில் எலும்பா தெரிகிறது. இது ஒரு காலத்தில் எனக்கு வர வேண்டியது வராமல் இருந்துச்சு, இது ஒரு காலத்தில் எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம இருந்துச்சு. அப்படிப்பட்ட எலும்பு தான் உங்கள் கண்ணுக்கு தெரிகிறது. ஆனால் அப்படிப்பட்ட எலும்புகளை நீ பார்ப்பது மாத்திரமில்லாமல், அப்படிப்பட்ட எலும்புகளை, கொலை செய்யப்பட்ட எலும்புகளை நீ வாயை திறந்து பேசி அதை உயிரடைய வைப்பதுக்குண்டான வல்லமை உனக்குள்ளே இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஆசீர்வாதங்களும் வரக்கூடிய உயர்வுகளும் 4 திசை பக்கம் கூட போயிருச்சு. கிழக்கு பக்கம் பாதி போயிருச்சு, மேற்கு பக்கம் பாதி போயிருச்சு, வடக்கு பக்கம் பாதி போயிருச்சு, தெற்கு பக்கம் பாதி போயிருச்சு. உனக்கு வரக்கூடிய உயர்வு கிழக்கு பக்கம் போயிருச்சு, உனக்கு வரக்கூடிய மேன்மை மேற்கு பக்கம் போயிருச்சு, உனக்கு உன் பிள்ளைகளுக்கு வரக்கூடிய நல்ல அந்தஸ்து, உன் பிள்ளைக்கு நல்ல வேலை வடக்கு பக்கம் போயிருச்சு. இதெல்லாம் போய் அங்கிட்ட அங்கிட்ட நிற்கிது, காஞ்சி போயிருக்கு. ஆனால் காஞ்சி போச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீ எனக்கு நான் மதன்னு வந்துன்னு இருக்காத. வசனம் என்ன சொல்லுதுன்னா, கிழக்குக்கு மேற்குக்கு வடக்குக்கு தெற்குக்கு 4 பக்கம் இருக்கிற ஆவிகளை நீங்கள் வந்து என்னுடைய காரியத்திலே உயிரடையாமல் போன அத்தனை காரியங்களும் உயிரடைந்து எனக்காக உயிர் அடையும்படி உனக்கு நான் கட்டளை போடுகிறேன் என்று சொல்லும்போது, உன் வாழ்க்கையில் 5 வருஷத்துக்கு முன்னால் கொலையுண்ட காரியங்கள், 4 வருஷத்துக்கு முன்னால் கொலையுண்ட காரியங்கள், 2 வருஷத்துக்கு முன்னால் கொலையுண்ட காரியங்கள் அத்தனையும் கண்ணு முன்னால் உயிரடைந்து இந்த மாதத்தில் உனக்கு நிற்க போகிறது என்பதை நீ மறந்து விடாதே.